பொதுவா ரொம்ப துருதுருன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்கள பார்த்து தான் பேரண்ட்ஸ் வரி பண்ணுவாங்க. ஆனா, சைலன்ட்டா இருக்கக்கூடிய குழந்தைங்கள பார்த்து தான் ஆக்சுவலா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பயப்படவும் செய்யணும். ஸோ ஒரு குழந்தை சைலன்ட்டா இருக்குனாக்கா, அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அதோடைய நேச்சர். பிறவியிலேயே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடான சைல்டா இருக்கலாம். ரொம்ப அதிகமா சோஷியலா இல்லாம சைல்டா இருக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை தன்னுடைய தன்மைய மாத்திக்கும். ஆனா, எந்த காரணமுமே இல்லாம சைலன்ட்டா இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, சைல்ட்ஹுட் டிப்ரெஷன். இதுக்கு என்ன காரணமா வேணா இருக்கலாம். பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அபியூசிவானவங்களா இருக்கலாம். ஸ்கூல்ல அவங்கள அதிகமா புல்லி பண்றதா இருக்கலாம். தனக்கு மத்தவங்களோட ரொம்ப ஜெல்லாக முடியலையே அப்படிங்கிற ஏக்கமா இருக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல லெஃப்ட் அலோன், அதாவது மத்தவங்க என்ன சேர்த்துக்கல அப்படிங்கறதே இப்ப பிரச்சனையா இருக்கு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியா. உங்க குழந்தைங்க சோஷியல் மீடியால ஐசோலேட் பண்ணப்பட்டாலும் அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம். பதட்டம் ஆயிடுச்சுல, இதேதான் குழந்தைங்களுக்கும் வரும். பேரண்டல் செப்பரேஷனு, சிப்ளிங் ரைவல்ரி, ஏன் அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான போர்ஷன்ஸ் கூட குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டியை உருவாக்கலாம். ஓகே. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, உங்க குழந்தைக்கு ஏதாவது செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது. அபியூஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்க கண்டிப்பா பேசுறத ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. பயந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட பொறுமையா ஒரு நம்பிக்கையை கொடுத்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யுவர் சைல்ட் இஸ் சைலண்ட் அண்ட் இஃப் யுவர் சைல்ட் இஸ் பீங் அபியூஸ்ட், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் யுவர் சைல்ட் அண்ட் கிவ் கம்ஃபர்ட் டு த சைல்ட் அண்ட் மேக் ஷூர் தட் த பர்சன் கெட்ஸ் punished.